என் 18ஆம் படி கருப்பனை வந்து, "அப்பா, உன்ன வந்து நான் ஒதுக்கியே வைக்கக்கூடாதுப்பா. உன்ன நான் பார்க்காம இருக்கவே கூடாதுப்பா. உன்கிட்ட நான் இப்படி என்ன ஒதுக்கி வைக்காத இந்த பீரியட்ஸ்னால. இந்த பீரியட்ஸ் தானே எனக்கு தட. உன்ன உன் கூட உட்கார்றதுக்கு இந்த பீரியட்ஸ் தானே தட. என் கர்ப்பப்பைய நான் எடுத்துக்கிறேன்ப்பான்னு சொன்னேன். எனக்கு கல்யாணம் ஆயி நான் குடும்ப வாழ்க்கையில இருக்கேன். அப்பா, என் கர்ப்பப்பைய நான் எடுத்துர்றேன்ப்பா. நான் ஆப்பரேஷன் பண்ணி எடுத்துர்றேன்ப்பா. என்ன உன்கிட்ட இருந்து பிரிக்காதன்னு சொல்லி அழுதுருக்கேன். பூஜை அறையில இப்படி வந்து நான் ஒதுங்கி உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னையே என்னையே எங்க அப்பா கிட்ட கொடுத்தேன். என் உயிர், என் உடம்பு அத்தனையும் உனக்கு தான்ப்பா. உன்னை விட்டு நான் ஒதுங்கினா என் கர்ப்பப்பை எடுத்துரு. நான் உன் கூட வரணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அழுதேன். அந்த கதறல் எங்க அப்பா கிட்ட கேட்டுச்சோ என்னவோ தெரியல. இதை நான் டெஸ்ட் பண்ணப்பதான் வராகி அம்மாவுக்கு பஞ்சமி பூஜை நடக்குது. அம்மா, உன் இடத்துக்கு நான் வரேன். இன்னைக்கு நான் 3வது நாள். உன் இடத்துக்கு நான் வரேன். நான் வந்தா நான் ஒரு கூட்டத்துல ஒதுங்கி தான் நிப்பேன். நீயே என்னை வந்து உன் ஆரத்தி தட்டு என் கையில கொடுத்து உனக்கு ஆரத்தி எடுத்து வைக்கணும். அப்படி என்னை நீ எடுக்க வச்சுன்னா நீ என்னை ஏத்துக்கிட்ட. இந்த மாதவிடாய் உனக்கும் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதவிடாய் நான் வாராகி கிட்ட டெஸ்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி நாங்க வந்து உங்களுக்கு இந்த நேரத்துல சொல்றேன், நாங்க ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு, மூல வளர்ச்சி இல்லாத சிறப்பு குழந்தைங்களுக்கான ஒரு கோச்சஸ், ஸ்விம்மிங் கோச்சஸ் நானும் என்னுடைய கணவரும் H2O ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு வச்சு நாங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.